ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மாடி தோட்டம் அப்படி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா செம மழை பெஞ்சிட்ருக்குது. இந்த மழையிலையும் பாருங்கள் பூக்கள்லாம் சூப்பராக வளர்ந்துருக்குது. நம்ம தோட்டம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சில செடிகள்லாம் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்குது, சில செடிகள்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த தூதுவலை சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது. இந்த வெண்டையெல்லாம் பாருங்கள் பூச்சி பிடிச்சி இப்போ அந்த இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அப்படி இப்படி விட்டதுக்கப்புறம் சூப்பராக வளர்ந்து வருது. அடுத்தது இந்த கனகாம்பரம் செடி நல்லாவே வளர்ந்து வருது. இந்த ரெயின் இல்லையே பாருங்கள், மழை பெஞ்சதுன்னு தாறுமாறாக பூ பூத்துட்ருக்குது, அப்படியே சாஞ்சிட்ருக்குது பாருங்கள். நைட்லாம் சரியான மழை. அடுத்தது மஞ்சள் நல்லாவே வந்துட்டுருக்குது நம்ம தோட்டத்தில். இதில் இருக்கிற பாருங்கள் களைச்செடி நிறைய இருக்குது, அதெல்லாம் பிரிங்கி போடணும். இது மாதிரி இதோ ஒரு தூதுவலை இருக்குது. இது சாமந்தி செடி. இந்த சாமந்திலே பாருங்கள் ஒரு துளசி இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள், அந்த இலையெல்லாம் பாருங்கள், அந்த இலை பூச்சி எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. இலையே விடாத அந்த கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக இலை இல்லாமல் இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள், இந்த பாருங்கள் கம்பளி பூச்சி பார்த்திங்களா, இந்த இலைக்கு பேக் சைடில் இருக்குது பாரு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து கட் பண்ணி போடணும். நைட் டைம் தான் பார்க்க முடியும் நம்ம இதை. இப்படி பாருங்கள், ஒரு இலை விடாமல் எல்லா இலையும் சாப்பிட்ருச்சு பாருங்கள். தெரியுதா கம்பளி பூச்சி? இதை பிடுங்கி போடணும். இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி, ஒத்த செம்பருத்தி ஹைப்ரிட் தான். இது நல்லாவே சூப்பராக வந்துட்டுருக்குது நம்ம தோட்டத்தில். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த சைடு பார்க்கலாம். நித்திய மல்லி பாருங்கள், நல்லா சூப்பராக எக்கச்சக்க பூ பூத்துட்ருக்குது. டெய்லியுமே நான் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே பறிச்சிடுவேன். இது பறிக்காமல் விட்டாச்சு. எவ்வளோ பூ பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் பறிக்க போகிறோம். சூப்பராக பூ பூத்துட்டுருக்குது, எக்கச்சக்கமான பூ பூக்குது. பூவெல்லாம் பறிச்சிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். ரேகன் ஃப்ரூட் பாருங்கள், நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் செடி மாற்றி வைக்கணும். தொட்டியில் உரமே போடாத அளவுக்கு இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு உரத்தை போடணும். இந்த களையெல்லாம் பிடுங்கி எடுக்கணும். நிறைய வேலை இருக்குது. இந்த அடிநீயம் பாருங்கள், நல்லாவே சூப்பராக வளர்ந்து வருது. அடுத்தது இந்த கனகாம்பரம் செடி. இது ஒரு கனகாம்பரம், இது ஒரு கனகாம்பரம். இது லெமன் ட்ரீ. இது லெமன் நல்லா வந்துட்டு இருந்தது, இப்போ லெமனே காணும். இதுக்கப்புறம் தான் பூ வச்சு நல்லா பூக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சாமந்தி செடி இருக்குது. அதில் பாருங்கள், அந்த முடக்கத்தான் வைக்கிறப்ப அந்த சாமந்தி செடியே அப்படியே அமுக்கி வச்சுக்குது. இந்த முடக்கத்தான் செடி பிடுங்கி போட்டால் தான் சாமந்தி செடி தெரியும். இது டிசம்பர், நல்லா சூப்பராக டிசம்பர் இப்போ நல்லா செடி நல்லா வளர்ந்து வருது. பூக்கள் பூக்கிறதுக்கு ரெடி ஆகுது. இது ஒரு டிசம்பர் பாருங்கள். நம்ம தோட்டத்தில் 2 டிசம்பர் இருக்குது. கொத்தவரங்காய் செடி. இது கொத்தவரங்காய் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். 2 செடி நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று கொஞ்சம் டல்லாக தான் ஆச்சு, நான் அப்படியே பிடுங்கி போடலை, அப்படியே விட்டுட்டேன். மழைக்கு அதுவும் எப்படி வரும்னு பார்ப்போன்னுட்டு. அது கொஞ்சம் இப்போ அப்படியே உயிர்த்து வருது. நம்ம இதுக்கு ஒரு கை போட்டு கட்டி வச்சோம்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும். அடுத்தது இது ஒரு வெண்டை. சூப்பராக மேலே அழகாக அழகு செடி எல்லாமே பூச்செடி எல்லாமே மேலே வச்சுட்டேன். நல்லாவே வந்துட்டுருக்குது எல்லாமே. இது ஒரு சாமந்தி. இதுலேயே இப்போ சாமந்தி கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன், வச்சு பதியம் போட்டிருக்கிறேன். வளர்ந்து வருது. மல்லி எக்கச்சக்கமாக பூத்துது. இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன், திருப்பி பூக்கும். இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள், எல்லா காயுமே பழுத்துருச்சு. விதைக்கும் பறிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் விதை எடுத்துக்க வேண்டியதுதான். நம்மளோட தோட்டத்தில் இருக்க செடிகள் அவ்வளோதான் பார்த்துருப்பீங்க. எல்லாமே இப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.